தகர்த்து எறியப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைநகரம் கத்தாரினுடைய கப்பல் இன்னைக்கு பற்றி எறியக்கூடிய காட்சி இன்னைக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா பிரிட்டனுடைய பிரதமர் உடனே கூடுகிறார்கள். காஸ்ட்ரோல்ல இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தாலும் அவர்கள் கூடியிருக்காங்கிற செய்தி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நாளைய தினம் ட்ரம்ப் அறிவிக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்று உலர் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு மத்தியில ஏட்டன் ஒர்த்தகா இன்னைக்கு ஏர்போர்ஸ் இன்னைக்கு விமானம் பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி சமூக வலைதளங்களை பரவலா பேசப்பட்டு கொண்டிருக்கு. அப்பாஸ் அராக்சியா சொல்றாங்க, மனித கேடயங்களாக இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள், அதனால அவர்கள் உஷாராவார்களா என்று அப்பாஸ் அராக்சியா சொல்லியிருக்காங்க. அவங்க யாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க? ஈரானுக்கு ஆதரவாக இறங்கக்கூடிய சச்சன் படைகள், ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான வீடியோக்கள், இப்படி பல்வேறுபட்ட தகவல்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, இதுல முதலாவதா நம்ம அறியக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பாருங்க, இதுல முதலாவதா நம்ம அறியக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, தலைநகரமாடா இது அப்படின்னு இஸ்ரேலை இன்னைக்கு பல பேர் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, நீ என்ன சொன்ன, எங்களுடைய வான்பரப்பு ரொம்ப பாதுகாப்பானது. இப்பங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேட்டியில எங்க வான்பரப்பு ரொம்ப பாதுகாப்பா இருக்குது, நாங்க ஒரு சூப்பர் நாடா ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் இதை தெரிஞ்சு ஈரான் தரப்புல இருந்து அனுப்பப்பட்ட மிசில்ஸ் டெல் அவிவனுடைய பல இடங்கள்ல இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த காட்சியை பாருங்க, மிகப்பெரிய ஒரு பில்டிங், இந்த பில்டிங்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அங்க ஏற்பட்டிருக்கூடிய அந்த பாதிப்புகள் ஒவ்வொன்றுமே நம்ம காசா மக்கள் அடைஞ்ச அவங்க துன்பங்களை தான் நம்மளுக்கு நினைவுபடுத்துது அப்படின்னு பரவலா கருத்து கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஈரான் பல இடங்கள், அதாவது இஸ்ரேலுடைய பல தலைநகரங்கள்ல இன்னைக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல பின்னா பராக் அப்படிங்கிற ஒரு இடம், இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜூஸினுடைய ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இருக்காங்களா, இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க தான் பெரும்பாலானவர்கள், எல்லோரும் கிடையாது, பெரும்பாலானவர்கள் என்ன பண்றாங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மனிதர்களை கொல்லக்கூடிய நிகழ்வு இவங்க தான் நடத்துறாங்களா. இவங்க செட்டிலர், குடியேற்றவாசிகள் என்று சொல்லிக்கிட்டு வெஸ்ட் பேங்க்ல போய் பள்ளிவாசல்களை எரிப்பது, மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை எரிக்கிற இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் இன்னைக்கு ஈரான் அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது மட்டும் இல்லாம வெஸ்ட் பேங்க்ல குறிப்பா இவங்க இருக்கக்கூடிய பகுதியில் செட்டிலர் இன்னைக்கு இருந்துகிட்டு இன்னைக்கு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா, அந்த இடத்துல எப்படி நீ கார்ல வச்சு இன்னைக்கு பல பேர் நீ கொண்டையோ, பாவி மக்கள் கார்ல போறப்ப பாம் போட்டு எப்படி கொண்டையோ, அதுலயும் குறிப்பா இந்த நிறுவனங்களுக்கு உதவி செய்யற நிறுவனங்கள், காசாவில் இந்த வேர்ல்டு கிச்சன் சென்டர்னு ஒரு அமைப்பு இருக்கு, முஸ்லீம் அமைப்பு கூட கிடையாது, பிரிட்டனுக்கு சொந்தமான அமைப்பு. அந்த கார் மேலேயே ஃபுல்லா இது வேர்ல்டு கிச்சன் சென்டர்னு போட்டிருக்கோம். பெரிய அளவுக்கு, ஏன்னா தாக்கப்படக்கூடாது என்பதற்காக அது மேலேயே கொண்டு போய் குண்டை போட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நினைவுல வச்சுதான் ஈரான் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பேசப்படுது. இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்ல இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்க, இவங்க அதிகமா அந்த செட்டிலர்னு சொல்ற குடியேற்றவாசிகள் இருக்க பகுதிகளில் அவங்களுடைய கார்களை இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கூடுதலா பாருங்க, MQ-9 அப்படின்னு சொல்ல ஒரு ட்ரோன். இந்த ட்ரோன் எப்படின்னா, இதை பத்தி பல தகவல் சொல்றாங்க. ஏற்கனவே இதை பத்தி நம்ம முழுமையா பேசியிருந்தாலும் ஒரு சில தகவல் மட்டும் நம்ம சொல்றோம். என்னன்னா, இது ரிமோட் கண்ட்ரோல்ல தாக்கக்கூடிய ஒரு ட்ரோன்க, இது ரொம்ப சாதாரணமானது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரோனை பற்றி சொல்கிற ஒரு தகவல் சொன்னாங்க. என்னன்னா, இது எப்படிப்பட்டதுன்னா சரியான அடையாளம் கண்டு தாக்கும், அதாவது தேவையில்லாமல் தாக்காது, இது அவ்வளோ பெர்ஃபெக்டாக தாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பதான் நீ எதை பெர்ஃபெக்ட்னு சொல்கிறையோ அந்த பெர்ஃபெக்டையே நாங்கள் தாக்கிட்டோம்னு சொல்லி ஈரான் அவங்க தரப்புலேருந்து இன்னொரு வீடியோவை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கிடையில் தான் உலகத் தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளில் ஒன்றா இருக்குது. ஏன்னா சாதாரணமான விஷயம் இல்லை, உலகத் தலைவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்கே பல விஷயங்கள் நம்ம கவனிச்சு பிசினஸ் உட்பட கல நிலவங்கள் உட்பட நம்ம அறியறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல நாட்டினுடைய தலைவர்கள் என்ன பேசுறாங்கிறத ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரிட்டனுடைய ஆயில் டேங்கர், அவங்களுடைய ரிஃபைனரி அமைப்பு எங்க இருக்குன்னு சொன்னா எர்பில். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், எர்பில் எங்க இருக்குன்னா ஈராக்குடைய
குர்திஸ்தான் பகுதி, குர்திஸ்தான்ங்கிறது தனி ஒரு மாகாணம் மாதிரி தனியாக அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் ஈரானை எதிர்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. எர்பில்ல இன்னைக்கு அமெரிக்காவுடைய தளம் இருக்குது, பிரிட்டனுடைய ஆயில் லிஃப்னர் இருக்கு, அந்த பகுதியுடைய பேரு காஸ்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதியை இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ட்ரம்ப் செஞ்சிருக்கக்கூடிய அறிவிப்பு தான். நானு 24 மணி நேரத்தில், அதாவது இந்தியாவுடைய டயத்துக்கு பார்த்தீங்கன்னா நாளை மாலை 6 மணிக்கு நான் முக்கியமான ஒரு அறிவிப்பை செய்ய போறேன் ட்ரம்ப் சொல்றாரு. அவருடைய டயத்துக்கு, அமெரிக்காவுடைய டயத்துக்கு 9 மணிக்கு நான் ஒரு அறிவிப்பை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் இந்த பேச்சு எதுக்கான சந்தையை நிலைப்படுத்துது. அதாவது மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்றது, கச்சா எண்ணெய் விலையை கம்மி பண்றது, கோல்டினுடைய ரேட் அதிகரிக்கணும். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை ஏற ஏற பல பேர் கச்சா எண்ணெயில போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. கோல்டுடைய ரேட் கம்மியாகிட்டே வருது. ஏழைகள்லாம் இதனால பயனடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தானே இவங்க. இன்னைக்கு அதை சரி பண்றதுக்காக தான் இந்த பேச்சு அவன் பேசி இருக்கிறான். இல்ல உண்மையிலே சொல்ல முடியாதுங்க, இது பயங்கரமான பைத்தியம். எப்படிப்பட்ட பைத்தியம்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு லூசு. அவனுக்காக நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அவன் பேச்சை மட்டும் பேசணும்னா ஒரு 1/2 மணி நேரம் தனியா பேசணும். ஏன்னா இந்த 24 ஹவர்ஸ் நான் ஒரு அறிவிப்பு செய்ய போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடிங்க, நான் ஈரான்கிட்ட ஒப்பந்தம் செய்யணும் எந்த தேவையும் இல்லையே, நாங்களுடைய ஆயத்தெல்லாம் அழிச்சிட்டோமே, எல்லாம் சரியாயிருச்சு, நாங்கள் ஒப்பந்தம் செய்யாம கூட பின்னாடியே வந்துருவோமே, இப்படியே பேட்டி கொடுத்தாங்க அந்த ஆளு. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி மாத்தி, இது என்ன மாதிரியான பைத்தியம், என்ன மாதிரியான மரமண்டு, என்ன மாதிரியான லூசு அப்படி நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த லூசு பரண்டியும் வச்சிரும், கடிச்சு வச்சிரும், கொதறியும் வச்சிரும். அந்த மாதிரியான லூசு இந்த லூசு இப்படி அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா ஏட்டன் ஒர்த்தாங் அப்படின்னு சொல்ற ஒரு விமானம். இந்த விமானம் எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிரவுண்ட்ல போய் தாக்குதல் நடத்தி அங்க உள்ள போறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, அதாவது தரைவழி படைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறதா இந்த ஏட்டன் விமானம். இது 18 விமானம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அதாவது நான் போர் ஒப்பந்தம் சொல்றதெல்லாம் பொய், எதுக்காக? மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அப்படிங்கிறத நம்ம இதன் வழியா தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. இது மட்டும் இல்ல, இவங்க இது இல்லாம இன்னொரு போர் கப்பலை அமைச்சிருக்கிறாங்க. அதனுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா US திரிபோலா F-35. இந்த போர்க்கப்படையும் இவங்க அமைச்சிருக்கிறாங்க. அப்ப போர் நிறுத்தம் என்று உலகத்துக்கு சொல்லுவது வெறுமன பொய் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதனாலதான் ஈரான் தொடர்ந்து அவங்களுடைய அட்டாக்கை நிறுத்தவே இல்லை. நீ பேசுறதெல்லாம் பொய்டா, எங்களுக்கு தெரியும்டா, இது ஏற்கனவே உங்கள்கிட்ட 2 ஒப்பந்தம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே அதில் மோசடி பண்ணி தான் நீ தாக்குதல் நடத்தின அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தெளிவாக இன்னைக்கு ஈரான் இருக்கிறாங்க. அவங்களுடைய தாக்குதல் இன்னைக்கு தெளிவா இருக்குது. அதனாலதான் அப்பாஸ் அராக்சி அன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான தகவல் ஒன்றா இருக்குது. அவர் வர்றதுக்கு முன்னாடி, இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, ஈரானுடைய தெருக்கல்ல ரொம்ப சர்வசாதாரணம் நடந்து வர்றாரு. அதான் ஹுடி போட்டிருக்காரு, ஆளு அடையாளமே தெரியலங்க. அவர் பாடு ஹுடியை கழட்டி அவர் பேசுறாரு. இது ஒரு தனி செய்தி. அதுக்கப்புறம் அஃபீஷியலா அவர் பேட்டி கொடுக்குறப்ப ஒரு செய்தியை சொல்றாரு. இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளை இன்னைக்கு அமெரிக்காக்காரன் ஒரு கேடயமா பயன்படுத்துறான். உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு தெரியலையா? நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாதா? நீங்க எங்க நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான், ஆனா உங்களை கேடயமாயம் பயன்படுத்தி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த தாக்குதலை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா அது உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம். சித்தாரா அப்படிங்கிற ஒரு ஐஸ்லாண்ட், இது எங்க இருக்குன்னா பஹ்ரைன்ல இருக்குது. இதனுடைய ஒரு நாள் உற்பத்தி பார்த்தீங்கன்னா, அதனுடைய பேரல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,50,000 முதல் 3,80,000 வரைக்கும் இவங்க கச்சா எண்ணெய் பேரல் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்களாம். ஒரு நாளைக்கு அவருடைய ரெவன்யூ மட்டுமே, வருவாய் மட்டுமே 200 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்குமா. அந்த பகுதியில் இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இது பக்கத்தில் US உடைய பேஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை பத்தி பல பேர் கருத்து சொல்றப்ப, இந்த ரெஃபனரி, எந்த ரெஃபனரியா இருந்தாலும் சரி, எந்த ஆயிலா இருந்தாலும் சரி, அவங்க அங்கே கொள்ளையடிக்காம இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதை இருக்கலாம், அதாவது இன்டைரக்டா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. இதுக்கடையில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், நீங்க இங்க உலகத்தில் பார்க்குற மாதிரியான ஜேர்னலிஸ்ட் இல்லை, வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், நடுநிலையாக செயல்படக்கூடிய ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, வெனிசுலாவில் நடக்குதும், கியூபாவில் நடக்குதும், ஈரான் நடக்கிறதும் ஜனநாயகத்துக்காகவோ மக்களுடைய பாதுகாப்புக்காகவோ இல்லை. அதெல்லாம் எதுக்காக சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆயில்களை, அதாவது பெட்ரோலை திருடுறதுக்காகத்தான் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இதனாலதான் ஈரான் பாருங்க அடுத்த ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்ன அட்டாக்னு பார்த்தீங்கன்னா, கத்தார்ல இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர், பெரிய ஒரு கப்பல்ல வரக்கூடிய ஆயில் டேங்கர், இந்த ஆயில் டேங்கரை இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. என்ன காரணம்னா, இந்த போரை அவங்க ஸ்லோ டவுன் போரா கொண்டு போறாங்க. எப்படின்னா, கடந்த காலங்களில் நீங்க அவங்க அனுப்பிச்ச ஏவுகணை, மிசில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்பெல்லாம் அந்த பெரிய அளவுக்கு இல்லை.
ஒரு நாளைக்கு 1 2 3 இப்படிதான் அவங்க அமுச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா சொல்றாங்க. ஒரு ரன்னிங் ரேஸ் 100 மீட்டர் இருக்கும், 200 மீட்டர் இருக்கும். லாங்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரன்னிங் ரேஸ் ரொம்ப ஸ்லோவா தான் ஓடுவாங்க. ஸ்லோவா ஓடி தான் அந்த ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த போரை ஸ்லோ டவுன் போற பொறுமையா கொண்டு போய் இவன் எந்த ஆயில் டேங்கரை எந்த எண்ணெயை எடுத்துக்கணும்னு நினைக்கிறானோ அதை நம்ம அழிக்கணும், இவனுடைய இருட்டடிப்பை இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட தாக்குதலை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு வந்திருக்கு. இதுக்கிடையில ஈரான் தரப்புலேருந்து வெளியிட்டிருக்கப்படக்கூடிய ஒரு வீடியோ, இந்த வீடியோ வந்து ஏஐ வீடியோ தான். ஆனால் ஏஐ வீடியோனாலும் எப்படிப்பட்ட வீடியோனா ஒண்ணுமே கிரவுண்ட் ரியாலிட்டியே இல்லாம அப்படி சித்தரிக்கப்பட்ட வீடியோ இல்லை. அதாவது முகாந்திரமே இல்லாமல் உருவாக்கப்பட்ட வீடியோ கிடையாது, முகாந்திரத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ. அந்த வீடியோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் அளவுக்கு வைரலா இருக்கக்கூடிய வீடியோங்க. அந்த வீடியோல என்ன காட்சி இருக்குன்னு சொன்னா, அதாவது ஈரானுடைய அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா விமானங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்ப காட்டக்கூடிய வீடியோ வீடியோ தான். இந்த வீடியோ இந்த மாதிரி இருக்கு, அவங்க இவ்வளவு வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த அட்டாக் ஹூதிகள் இந்த போரை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு புனித போர் என்று அவங்க தங்களுடைய கருத்தை சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம எங்களுடைய தேர்ட் வேவ் அதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்களாம். தேர்ட் வேவ்ல இப்ப நாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை ஹூதிகள் இப்ப ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹூதிகள் அந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இது இவ்வளவும் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெஹரான்ல இன்னைக்கு காலையில மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல், இப்படி உள்கட்டமைப்புகளை குறி வச்சு குறிப்பா மக்களுக்கு பவர் கட் பண்ற மாதிரி, அவங்களுக்கு வாட்டர் கிடைக்காத மாதிரி பல உட்கட்டமைப்புகளை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களாம். இதனாலதான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா அவங்களுடைய தரப்புல இருந்து, அதாவது 3 பேரை கை கோர்த்திருக்கிறாங்க. முதல்ல நம்ம ஈரானை பார்த்தோம், அதுக்கு ஹூதிகளை பார்த்தோம். இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னு சொன்னா லெபனான் அவங்களும் அவங்களுடைய தரப்புக்காக வேண்டி இன்னைக்கு ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறாங்க. கடந்த தினங்கள்ல லெபனான் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அடிகள்ல கிட்டத்தட்ட அவங்களுடைய சோல்ஜர்ஸ், அந்த ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் மக்களை கொல்றது, சின்ன பிள்ளைய டாய்ஸை திருடிட்டு போறது, சின்ன பிள்ளைய சைக்கிள்களை திருடிட்டு போறது, எந்த அளவுக்குன்னு சொன்னா இவங்களுடைய ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ், இந்த நியூஸ் அப்படியே நீங்க படிங்க, ஆங்கிலத்தில் வரும். 1948 வந்த இந்த செய்திங்க இன்னைக்கு சொல்றான் நெத்தன்யாஹூ, இப்ப சொல்றான் பேட்டி, நாங்க சூப்பர் நாடு, ஒழுக்கமான எங்களுடைய இராணுவ கட்டமைப்புன்னு சொல்றானா இல்லையா? இவன் இந்த கேடு கட்டவன். இவன் என்ன பண்ணாங்கன்னா, நக்பா என்று சொல்லுவாங்க பலஸ்தீனத்துல. அந்த சமயத்தின் போது 1948 போது பல பெண்களை கற்பழிச்சு, பல பெண்களுடைய இந்த பிரைவேட் பார்ட்டை குத்தி கிழிச்சு காயப்படுத்தி கோரப்படுத்துறது இவங்களுடைய வேலைகள்ல ஒன்னா இருக்குதுன்னு நம்ம சொல்லல. இஸ்ரேலையே ஆதரிச்ச மோரிஸ் என்ற ஒரு பெண்மணி, இவங்க யாருன்னு சொன்னா, அதாவது பெண் குரியன் அவங்களுடைய முதல் பிரதமரையே ஆதரிச்ச பெண்மணி இவங்க ஒரு கட்டத்துல தாங்க முடியாம, அடப்பாவிகளா இப்படியெல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பதிவுகள்ல இது ஒண்ணுதாங்க. இப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல நெத்தன்யாஹூ இப்படி பேசிக்கிட்டு இருக்கான. ஒரு புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்க வான் பரப்பு 90% சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பதான் எர்பில்ல, ஈராக்கு கூடிய எர்பில், இன்னைக்கு ஈராக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்குங்க. ஈராக்கை பற்றி நம்ம தனியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இறைவனானா நம்ம தனியா சொல்லுவோம். எர்பில்ல இன்னைக்கு அப்படியே ஒரு மிஸ்ஸில்ஸ் வந்து டைரக்டா உழுது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ள இருக்கிறாங்க பாட்டில், அவ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான் போல, அயன்டோம் வந்து நம்மளை காப்பாற்றும், இல்லை ஏரோ வந்து காப்பாற்றும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க போல. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல தான் அப்படி உள்ள வந்து டம்மர் ஒரு அடி உழுகக்கூடிய நிலையை பார்க்க முடியுது. அடுத்தபடியாக நம்ம இஸ்லாமிய தலைவர்கள் என்ன பேசிவிட்டார்கள். துருக்கி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றது, இவங்கள துருக்கி அவங்க இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உளவு அமைப்புலேருந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. கவனிங்க, முக்கியமானது என்னன்னா, இஸ்ரேல் இந்த போரை இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள கட்டமைச்சிருச்சு, உள்ளுக்குள்ளே உருவாக்கிட்டான், இஸ்லாமியுடைய சிந்தனைகளை மழுங்கடிச்சு அவங்களுடைய ட்ராக்கை மாத்திட்டான் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்க. அட முட்டா பயலோடா, 2 நாளைக்கு முன்னாடி யூரோப்பில் இருக்கக்கூடிய சாதாரண ஜேர்னலிஸ்ட்டை இந்த தகவலை சொல்லிட்டாங்க. நம்மளும் இந்த சேனலில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், நம்ம பேட்டை டிவிலையும் இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். சரி பாய், என்ன பாய் சொல்லியிருந்தாலும் இப்போ சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, எந்த இடத்துலையும் துருக்கி அமெரிக்காவை பற்றி ஒரு வாயே திறக்கலைங்க. அமெரிக்காவை கண்டிக்கிறோம். ஹக்கன் பீடன் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் எந்த இடத்துலையும் அமெரிக்காவை நான் கண்டிக்கிறோம், 170 குழந்தைகளை கொண்டது அந்த தொமாகாங்கிற ஏவுகணை அமெரிக்காவோட ஏவுகணை தெரிஞ்சு கூட எந்த விதமான கண்டனமும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த விஷயம்தான் இஸ்லாமிய நாடுகளில் துருக்கியும் ஒரு ஆட்சியாளர், மோசமான ஆட்சியாளர் என்று இன்னைக்கு மக்கள் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இவங்களை இவ்வளோ தூரம் நம்ம விமர்சனம் செய்கிறதுக்கு இந்த மாதிரியான அநியாயங்கள் நடந்திருக்கனால தான் விமர்சனம் செய்கிறோம் அப்படிங்கிறதை நீ நினைவில் நிறுத்திக்கணும். அப்படிப்பட்ட அநியாயங்களில் ஒன்று தான் நம்ம சொல்கிறோம். சொல்கிற செய்திகள் எல்லாம் சமீப காலத்தில் நடந்த சில செய்திகளை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். சில தேவைப்பட்டால் பிற்காலத்தில், அதாவது முன்னாடி காலத்தில் நடந்த செய்தியும் விஷயம் நம்ம சொல்லுவோம். பாருங்கள், 2024 நடந்த சம்பவம். ஹனா அப்படின்னு சொல்கிற ஒரு 36 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. அவருடைய கணவர் ரஜப், அவருக்கும் 36 வயசு. ரொம்ப அழகான குடும்பம். 4 பெண் குழந்தைகள் ஃபத்தான், ரசான், லயான், நவல் அப்படின்னு 4 பெண் குழந்தைகள். இவங்க கான் யூனிஸ் இருக்கக்கூடிய ஹமாத் அப்படிங்கிற ஒரு பகுதியில் டவர்ஸ் பில்டிங்கில் இருக்கிறாங்க. இந்த போருக்கு அப்புறம் அவங்க நிலை அப்படியே தலைகீழாக மாறுறதை பற்றி சொல்கிறாங்க. நாங்கள் நினச்சி பார்த்துட முடியாத ஒரு வாழ்க்கைக்கு போனோம். நாங்கள் இந்த போர்லேருந்து எங்கள் இடத்த அந்த டவர்ஸ் பில்டிங்கை காலி பண்ண சொன்னாங்க. ஹமாத்திலேருந்து நாங்கள் காலி பண்ணி நாங்கள் ஒரு கூடாரத்துக்கு போனோம். போகும்போது என்ன நிலைனா, அப்போ தான் ஹமாத்து சொல்கிறாங்க, அந்த பகுதியிலேருந்து ஹமாத்திலேருந்து ஹனா போகும்போது சொல்கிறாங்க, என் கணவருக்கு ரஜபுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரைவர், கார் டிரைவரு, எந்த நேரமும் குடும்பத்தோடும் தான் வாழ்க்கையோடு இருந்த மனிதராக அவர் இருந்தார் அப்படின்னு ஹனா சொல்கிறாங்க. இந்த நிலையில் இந்த இடத்த விட்டு, அந்த டவர்ஸ் பில்டிங்கை விட்டு அவங்க காலி பண்ணி ஒரு டென்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. டென்ட்டெல்லாம் சர்வசாதாரணமாக அங்கே வாங்க முடியாதுங்க. 4000 ஷெக்கல், கிட்டத்தட்ட இந்தியாவுடைய மதிப்புக்கு 1 லட்சத்துக்கு மேலே உள்ளது. டென்ட்னா சாதாரண டென்ட், வெள்ளை டென்ட் இருக்குல்ல, அந்த டென்ட்டை சொல்கிறேன். அந்த பகுதிக்கு இவங்க போகிறாங்க. போனால் 4 குழந்தை, ஹார்ட் பேஷண்ட்டு, இந்த அம்மா இருக்கிறாங்க. வாங்க முடியலை, டென்ட்டு கிடைக்கல. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு கொடையாளி வந்தார். யாருன்னே தன்னை அறிமுகப்படுத்திக்காத ஒரு கொடையாளி வந்து, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த டென்ட்டில் எங்களை தங்க வச்சா அந்த போய் நாங்கள் இருக்கிறோம். எங்களால் இருக்க முடியல. பூச்சி, பனி, மழை அப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க மலையில் பெட்ஷீட் இருக்குல்ல, பெட்ஷீட் நினைஞ்சிரும், அது மேலேயே பொத்தி எங்கள் பிள்ளைகளை தூங்க வைப்போம். அதனால் காய்ச்சல், தூங்க முடியாத நிலை, வாழ்க்கையில் விவரிக்க முடியாத கொடுமைகளை அனுபவித்தோம். எந்த அளவுக்கு முடிவு எடுக்கிறாங்கன்னா, இனிமேல் ஹமாத்து பகுதியில் இஸ்ரேல் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஏற்கனவே இந்த பகுதி தான் ஹமாத்து, அந்த பகுதிக்கே நம்ம போயிடலாம், பரவாயில்ல, இது நமக்கு அனுபவிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் போகிறாங்க. போகும்போது அவங்க வீடு இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. போய் பார்க்குறாங்க, இறைவனுடைய நாட்டம் அவங்க வீடு இருக்குது. அந்த பகுதியில் போய் இருந்துக்கிட்டே இருக்க சமயத்தில் மறுபடியும் ஒரு முற்றுகை வந்து எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு சொல்கிறப்ப அவர் கணவர் ரஜப் பேசுகிறார், இதுக்கப்புறம் நம்ம எங்கே போக முடியும், அதில் போய் நம்ம வாழ முடியாது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நம்ம வீட்டை விட்டு போனால் இந்த நம்முடைய செல்வங்கள்லாம் இவங்களால கொள்ளையடிக்கப்பட்டலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி IDF உடைய சோல்ஜர்ஸ் இதை அழிச்சிருவாங்க, இல்லை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் அதனால் இங்கேயே இருந்துக்கிறேன். நீ போய் இந்த டிடெக்ஷன் கேம்ப்பு இல்லை ஸ்கூல்கள்லாம் தங்க வைப்பாங்க, அங்கே அந்த 4 பிள்ளையோடு நீ இருந்துக்க அப்படின்னு சொல்லி தான் மனைவியை அனுப்புகிறாரு. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவர் போய் தான் மனைவியை பார்த்துட்டு வருவார். இதுக்கெல்லாம் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்காக டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தை இந்த ஹமாத் பகுதியில் இஸ்ரேல் குண்டை போட்டால் ஹனா சகோதரி விவரிக்கிறாங்க, குண்டு விழுந்த நாளில் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டுக்கு வருவார். இன்றைக்கி வரல அவர். ஒரு நாள் நான் ரொம்ப அலறி போனேன். பக்கத்து வீட்டெலாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், எல்லார்ட்டையும் கேட்டேன், தகவல் எனக்கு கிடைக்கல. என்னுடைய சிம் கார்டு, என் ஃபோன் இல்லை, என் சிம் கார்டு மட்டும் இருந்துச்சு. என் சிம் கார்டை எடுத்து என்னுடைய சகோதரி, எனக்கு தெரிஞ்ச சகோதரியுடைய ஃபோனில் போட்டப்போ எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன் கால் எடுத்தோன்னே அபு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார் ஒருத்தவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் என்ன ஆச்சு என் கணவருக்குன்னு கேட்டேன். உங்கள் தம்பி எங்கே, அவருடைய அது யார் ரஜபுடைய மைத்துனர் எங்கே, நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது என் கணவர் என்னை விட்டு போயிட்டார். அந்த நாளை விவரிக்கிறாங்க. அதாவது என் வாழ்நாளில் என் உயிரை பிரித்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரஜப் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அப்படி இருந்து கூட அவரை கொண்டுட்டாங்க. நான் போய் பார்க்குறேன், அந்த ஏவுகணைகள்லாம் போட்டு உடம்பெல்லாம் செதஞ்சு போன ஒரு நிலையில் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் நிலை குலைஞ்சு போனேன். 4 குழந்தைகளையும் வளர்க்குற அந்த பொறுப்பு சுமை அப்படியே என் தோல் மேலே விழுந்தது. தோல் மேலே விழுந்தது மட்டும் இல்லாமல் முதல் குழந்தை ஃபத்தான் அத்தா மேலே ரொம்ப பாசமாக, ரொம்ப அத்தா மேலே பாசம். எப்படின்னா, அத்தாவை புரிஞ்சு அந்த குழந்தை இருக்க முடியலையா, உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சகோதரர்களே, பார்க்கக்கூடிய நண்பர்களே, யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. ஃபத்தான் அத்தா அப்பாவுடைய பிரிவு என்ன பண்ணுறாங்கன்னா, 3 முறை சூசைட்க்கு அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, அந்த 3 முறையும் இறைவன் அந்த குழந்தையை காப்பாற்றிட்டான். இன்றைக்கி ஃபத்தானுக்கு தனியாக கவுன்சிலிங் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், PCHR இவங்க போய் கவுன்சிலிங் பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபத்தானுக்கு இங்கே இருந்த குண்டு சவுண்டு, இங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள், படக்கூடிய கஷ்டங்கள், வாழ்க்கையை வாழணுங்கிற அந்த ஆசையே இல்லாமல் போச்சு.
இந்த குழந்தையும் அந்த மீதி இருக்கக்கூடிய 3 பெண் குழந்தைகளையும் நான் வளர்த்துக்கிட்டு இந்த கசாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க சமயத்தில் இவங்களுக்கு ஏற்பட்ட இன்னொரு சோதனை என்னென்னா, கணவர் மரணிச்சதுக்கப்புறம் இவருடைய வாப்பா தான் இவங்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சு வர்றாங்க. இவங்க வாப்பாவையும் குண்டு போட்டு கொண்டுட்டாங்க. இப்போ வாழ்கிறதுக்கு வழியே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற செய்தியோடு அவங்க முடிக்கிறாங்க. இது 2025 2024 ஆரம்பித்து 2025 ஜூன் வரைக்கும் இந்த சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியலை. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதொரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபத்தான் வாப்பா மேலே, அத்தா மேலே, டேடி மேலே, என் வாப்பா உயிரினாங்கல்ல, ஃபத்தான் ரஜபும் நாளை மறுமை நாளில் ஒன்றா இருக்கிற ஒரு பாக்கியத்தை இறைவனை ஒரு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அப்படி நம்ம ஒவ்வொருவரும் துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இது போன்று உண்மையான நிகழ்வுகளை கள நிலவரங்களில் என்ன நடக்குதுங்கிறத ஆதாரத்தோடு அறிஞ்சு கொள்வதற்காக மறந்துடாமல் நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் இது மாதிரியான நிகழ்வுகளை பிறருக்கு எடுத்துக்காட்டும். அதான் டெக்னிக்கல் அப்படி தான் இருக்குது. அதனால் மறந்துடாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.